இந்த காலம் ஆசீர்வதிக்கிற காலம், வெற்றியாய் வாழ்கிற காலம், உழைக்கிற காலம், சம்பாதிக்கிற காலம். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நாளைக்கு நாளைக்காக கவலைப்பட வேண்டாம். ஆனா நாளைக்கு வரும்னு நினைச்சிட்டு இன்னைக்கு நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை தவற விடுறத ஆண்டவர் என்ன பண்ணல, ஒரு காலத்திலும் விரும்பல. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு இன்னும் டைம் இருக்குது, நமக்கு இன்னும் காலம் இருக்குது, நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த நாள் நம்ம அதை செஞ்சுக்கலாம், அடுத்த நாள் அதை 10 பேரை நம்ம சந்திச்சிடலாம். ஆனா இல்லை, நாளைய தினத்தினுடைய தேவைகள் உங்களுக்கு வருமானால் நிச்சயமாக ஆண்டவர் அதை பார்த்து கொள்ளதான் போகிறார். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் இது நாளைக்கு வருமா அப்படின்றது அது ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்போ யோசேப்பை இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, உனக்கு ஒரு சொப்பனத்தை நான் தர்றேன், ஒரு 7 வருஷம் உனக்கு என்ன தரப்போறேன்னா ஆசீர்வாதமாக நான் தரப்போறேன், உனக்கு நிறைய வரும், உன்னை நிறைய நான் பிளஸ் பண்ணுவேன், உனக்கு நான் நிறைய கொடுப்பேன். ஆனால் நீ அதை என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, அதை பத்திரப்படுத்திட்டு அதற்கு பிறகு கஷ்டகாலம் வரும்போது அதை பயன்படுத்திக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்றேன்.